அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழகிய கவிதை தொகுப்பை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 32 கவிதைகளை நாம் முடித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை தலைப்பிற்குள் போவதற்கு முன்னால் கவிதையின் ஆரம்பத்தில் தஸ்பீப் கொண்டு வருவார்கள். அதே போல் இந்த கவிதையின் ஆரம்பத்திலும் தஸ்பீப் வந்தது. தஸ்பீப் என்றால் தாங்கள் பிரிந்த பிரியமானவர்களை பற்றி நினைவு கூறுவார்கள். அதே போல் இதுதான் என்னது வழக்கம். கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கம் என்னது? அவங்களுடைய தலைப்பு நபிகளாரை புகழ்வது. அந்த தலைப்பை உள்வருவதற்கு முன்னால் தஸ்பீப் என்ற அந்த கலையை கொண்டு வர வேண்டும். அரபியர்களுடைய வழக்கம் அதுதான். அதே போல்தான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இதிலே தஸ்பீப் என்ற அந்த கலையை கொண்டு வந்துள்ளார்கள். ஆகவே ஆரம்பத்தில் அந்த பிரியமானவர்களை பிரிந்த அந்த சுஆத் என்ற பெண்ணை பிரிந்த அந்த கஷ்டத்தையும் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனவேதனையும் குறிப்பிட்டார்கள். இன்னும் அதற்கு பிறகு அந்த பெண்ணின் அழகை, சுஆதின் அழகை வர்ணித்தார்கள். இன்னும் அது மட்டுமின்றி அந்த சுஆத் இவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்பதை கூறினார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போய்விட்டால் என்பதை கவிஞர் அவர்கள் கூறினார்கள். பிறகு அந்த சுஆதை அடைய வேண்டும் என்றால் அது தூரமான இடம், அதை போய் அடைவதற்கு ஒரு வலுவான ஒட்டகம் வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த வலுவான ஒட்டகம் எப்படி இருக்கும் என்று நம்மளுக்கு அந்த ஒட்டகத்தை பற்றி நீண்ட வர்ணனைகளை நம்மளுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் போன கவிதையிலிருந்து அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோல் மூட்டுபவர்களை பற்றி நம்மளுக்கு சொன்னார்கள். என்ன கோல் மூட்டுறவங்க? இந்த வரலாறு நம்ம ஆரம்பத்துல படிச்சோம். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சாடி திட்டி பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க? கஅப கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொன்றுலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அதனால இந்த கஅபுக்கு செய்தி வந்து அந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவணும்னே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இஸ்லாத்துக்கு வரல. ஆஹ் அப்ப கஅபை சுத்தி இருந்தவர்கள் கவிஞர் அவர்கள்தான். கவிஞரை சுற்றி இருந்த பல பேர் என்ன செஞ்சாங்க? அவ்வளவுதான், நீ இறந்துருவ, ரசூல் அறிவிச்சிட்டாங்க, உன்னை கொல்ல சொல்லி அறிவிச்சிட்டாங்க, என்ன செஞ்சிருவாங்க, உன்னை கண்டிப்பா கொன்றுவாங்க அப்படின்னு எல்லாரும் செஞ்சு கோல் மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? நீ அவ்வளவுதான், ரசூல்லாவே அறிவிச்சிட்டாங்க உன்னை கொல்ல சொல்லி, நீ இறந்துருவன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத போன கவிதையில எடுத்து கூறினார்கள். அந்த சம்பவத்தை எடுத்து கூறினார்கள். இன்னும் அந்த சம்பவம் தான் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. 33வது கவிதை. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் யாரெல்லாம் நண்பன் என்று ஆதரவு வைத்தேனோ அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், உன்னை விட்டு நான் பாராமுகம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. ஏன், பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் கொல்ல சொல்லி பல பேரை சஹாபிகள் கொண்டிருக்காங்க. அபூ ராஃபியை போன்று பல பேரை ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி அறிவிச்சு சஹாபிகள் போய் கொன்றுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாவே. இப்ப அதனால காபுக்கு பயம், நம்மளை கொன்றுவாங்களோன்ற பயத்துல பல பேர்ட்ட உதவி கேட்கிறாங்க, அடைக்கலம் தேடி போறாங்க. ஆனா யாருமே அடைக்கலம் கொடுக்கல. சரியா? நான் உன்னை உன்னை வீண் ஆசை காட்ட நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே. சரியா? அதுதான் இந்த கவிதையில சொல்றாங்க. கால குல்லு சதீக்கின் குந்தோ ஆமுலுஹு. ஒவ்வொரு நண்பனும் கூறிவிட்டார்கள். சரியா? அப்ப ஒவ்வொரு நண்பனும் என்ன கூறிவிட்டார்கள்? குந்து ஆமுலுஹு. அந்த அந்த நண்பனை நான், ஆமுலுகுனா இங்க என்ன சொல்ல வராங்க? நான் நம்பிக்கொண்டிருந்தேன்.
அந்த நண்பனை நான் என்ன செய்திருந்தேன், நம்பக்கூடியவனாக இருந்தேன். ஓகேவா, அவன் மீது நம்பிக்கை வைப்பவனாக நான் அறிஞ்சிருந்தேனே. அத்தகைய ஒவ்வொரு நண்பனும் கூறிவிட்டார்கள், லா உல்ஹி என்னக்க, நான் என்ன செய்த. அந்த நண்பர் என்ன சொல்லிட்டாரு, காபே, உனக்கு நான் என்ன செய்யவில்லை, வீணான எதிர்பார்ப்பில் ஆழ்த்த மாட்டேன். என்னை நம்பாத. உன்னை எதிர்பார்க்க வீணான எதிர்பார்ப்பு, லகுனா என்னது, வீணானது. அப்ப உன்னை வீணான எதிர்பார்ப்பில் நான் ஆழ்த்த மாட்டேன். சரியா? அப்ப இன்னி அன்க மஷ்கூரும், நிச்சயமாக நான் உன்னை விட்டும், காபே, உன்னை விட்டும் நான் பாராமுகமாக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். அப்ப உன்னை நான் வீணான ஆசை காட்டி நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். உன்னை வீணான எதிர்பார்ப்புல ஆழ்த்த மாட்டேன். சரியா? உனக்கு நான் உதவ மாட்டேன்னு அர்த்தம். சரியா? வீணா உனக்கு ஆசை காட்டி நான் உதவுறேன்னா சொல்ல மாட்டேன். இதை ஓப்பனா சொல்றது இதுதான். நான் உனக்கு உதவ மாட்டேன்னு நேரடியா அடிக்கிறது. சரியா? அப்ப அவங்க கேட்ட நண்பர்கள் எல்லாம், உதவி கேட்டு போன நண்பர்கள் எல்லாம், உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், உன்னை விட்டு நான் பாராமுகமாக்கி விட்டே ஆக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று கூறிவிட்டார்கள். அப்ப காபிரல் எல்லாருக்கும் அதான் எடுத்து சொல்றாங்க. ஏனி கவிஞர் நாடுகிறார், அன்னகு நிச்சயமாக கவிஞர் அவர்கள் இஸ்தஜார பி ஜமாஅத்தி மின் அஸ்திகாஇஹி, அவர் அடைக்கலம் தேடினார். அவருடைய அவர்களுடைய நண்பர்களிடமிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு அடைக்கலம் தேடினார்கள். அடைக்கலம் தேடி ஃபலம் யுஜிர்ஹு, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடைக்கலம் தரவில்லை. அஹதும் மின்ஹும், அந்த நண்பர்களிலிருந்து ஒருவரும் அடைக்கலம் தரவில்லை. உல்ஹி என்னக்கனா பிமானா, என்ன அர்த்தம்? உல்ஹி என்னவுக்கு அஷ்கலன்னக, உன்னை நான் ஈடுபடுத்த மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உன்னை நான் ஆசை காட்டி ஈடுபடுத்த மாட்டேன் என்று அர்த்தம். ஓகேவா? இப்போ யுதுக்கரு, இன்னும் கூறப்பட்டது, அன்னஹு இஸ்தஜார பி ஜமாஅத்தின் மிம்மன் கான மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தி கூறப்பட்டிருக்கு. என்னது? அவங்க உண்மையிலே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளிடம் அடைக்கலம் கேட்டதாக ஒரு செய்தியும் இருக்கின்றது. அதான் சொல்றாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. அந்த நண்பர்கள் யாருன்னா சஹாபிகளா. சில சஹாபிகளிடம் இவங்க போய் என்ன செஞ்சாங்களாம், அடைக்கலம் தேடினதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதான் இதுக்கு ஒரு கூறப்பட்டுள்ளது, அன்னஹு நிச்சயமாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்தஜார, அடைக்கலம் தேடினார்கள், பி ஜமாஅத்தின் மிம்மன் கான மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யார் ஆகியிருந்தார்களோ அவர்களிடமிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு அடைக்கலம் தேடினார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது, வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. சரியா? அப்ப அப்ப எல்லாரும் இவங்களை பயம் காட்டுறாங்க, உன்னை கொன்றுவாங்க, உன்னை கொன்றுவாங்கன்னு. உடனே கால்வலி இருந்தாலும் அந்த பயத்திலே போய் ஒருத்தன்கிட்ட உதவி கேட்கறாங்க. என்னை கொல்ல சொல்லி ரசூல் அறிவிச்சுட்டாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு பல பேர்ட்ட கேட்கறாங்க. அவங்க மறுத்துட்டாங்க. என்னது, எங்களால உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, கால்வலி இருந்தாலும் கோவம் வந்துருச்சு. யாருமே எனக்கு உதவ மாட்டீங்களா, போங்க, எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை. இந்த கவிதையில அதான் சொல்றாங்க. அப்ப என்ன விட்டுருங்க, எனக்கு நீங்க யாரும் உதவி செய்ய தேவையில்லை, அல்லாஹ் நாடினது நடக்கட்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப யாருமே உதவி செய்யல, இதுக்கு மேல என்ன முடிவு, அல்லாட்ட தான் ஒதுங்கி ஆகணும். ஓகேவா? அதனால யாரும் எனக்கு உதவி செய்ய தேவை. என்னது, அல்லாஹ் நாடியது என்ன நடக்குதோ அது கண்டிப்பா நடக்கட்டும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? என் உயிர் போகணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டானா என் உயிர் போகட்டும். சரியா? அல்லாஹ் ரசூல்லா நாடின மாதிரி என்ன செய்யட்டும், நான் கொல்லப்பட்டு என் உயிர் போகணும் தான் அல்லாஹ் நாடி இருக்கான்னா அது நடக்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன்றத கவிஞர் அவர்கள் இந்த கவிதையில் கூறுகிறாங்க. இப்ப பாருங்க, கவிதை நம்பர் 34ல, குல்து, அப்ப யாருமே எனக்கு உதவி செய்யாத பொழுது, குல்து, நான் நண்பர்களுக்கு கூறினேன், ஹல்லு தரீகி, என் பாதையை விட்டு நகர்ந்து செல்லுங்கள். ஓகேவா? அப்ப என் பாதையை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, நகர்ந்து செல்லுங்கள். லா அபல்லக்கும், உங்களுக்கு தந்தை இல்லாமல் போகட்டுமாக. இது கோபத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா? லாபல்லக்கும்ன்றது என்னது, என் பாதையை விட்டு நகர்ந்து செல்லுங்கள், விலகி செல்லுங்கள், உங்களுக்கு தந்தை இல்லாமல் போகட்டுமாக. அப்ப யாருமே உதவி செய்யல. அதனால இவ்வாறு கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுமா கத்தர ரஹ்மானு மஃபூலு, ரஹ்மான் கருணையுடைய இரக்கமுடைய அல்லாஹ் எதை நிர்ணயித்தானோ அந்த ஒவ்வொன்றும் ஆகிறது. எதை நிர்ணயித்தானோ அந்த ஒவ்வொன்றும் ஆகிறது. மஃபூலு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் நிர்ணயித்தது கண்டிப்பா நடக்கும். அதனால எனக்கு மரணம் தான் நிர்ணயிச்சானா அது நடக்கட்டும், எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை. சரியா? அல்லது நகலஹு அத்திப்ரீசி ரஹ்மஹுல்லா ஃபி ஷரஹிஹி,
இப்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதை அறிவித்தார்களோ அத்தகையதாகிறது ஃபி ஷரஹி, தங்களின் ஷரஹிலே தங்களுடைய விரிவுரையிலே இமாம் இப்ரீஸ் ரஹ்மத்துல்லா அறிவித்ததாகிறது. ஃபகுல்து, நான் கூறினேன், ஹல்லு சபீலி, இங்க தரீக்கின்னு வந்திருக்குல்ல, அந்த இடத்துல சபீலின்னு வந்திருக்கான். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். தரீக்னாலும் பாதை, சபீல் என்றாலும் பாதை தான். உத்துருக்கூனி, ஹல்லு தரீக்கிக்கு என்ன என்ன அர்த்தம்? என்னை விட்டு விடுங்கள், என்ன செஞ்சிருங்க, என்ன விட்டுருங்க. நீங்க தான் உதவி செய்ய மாட்டீங்கன்றீங்களே, என்ன விட்டுருங்கள். கவுலுஹு, இன்னும் கவிஞருடைய சொல்லாகிறது. அபல்லக்கும் என்ற கவிஞருடைய சொல்லாகிறது. கலிமத்துன் ஒரு வார்த்தையாகும். தகூலுஹா அல் அரபு, அரபியர்கள் அந்த வார்த்தையை கூறுவார்கள். ஃபி ஹாலத்தில் கலபி, கோபத்தின் சமயத்துல இந்த வார்த்தையை அரபியர்கள் கூறுவார்கள். இதுல அபல்லக்கும்ன்ற வார்த்தையை, ஓகேவா? அப்ப இவங்களுக்கு கோபத்துல இருக்காங்க, யாருமே உதவி செய்யலன்ற கோபத்துல இந்த வார்த்தையை கூறுகிறார்கள். சரியா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப என்ன சம்பவம் நல்லா புரியணும். காபர் அலி அவங்களை கொல்ல சொல்லி ரசூலா உத்தரவிட்டுறாங்க. அதுக்கப்புறமா கூட இருந்தவங்க எல்லாரும் பயம் காட்டுறாங்க, உன்னை கொன்றுவாங்க, உன்னை கொன்றுவாங்கன்னு. காபர் அலி அல்லாஹ்வுக்கு என்ன வருது? பயம் வருது. போய் எல்லாட்டாலும் உதவி கேட்கறாங்க. யாருமே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்க கோவத்துல, எனக்கு யாரும் உதவி செய்ய வேணாம், எல்லா நடந்து நடக்கட்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கவிஞர் சொல்றாங்க. சரியா? இப்ப அதுக்கப்புறமா பாப்போமா? அதுக்கப்புறமா பாருங்க, இப்ப கவிதை நம்பர் 35. கவிதை நம்பர் 35ல என்ன சொல்றாங்க? அதேதான், அந்த மரணத்தை பத்தி தான் ஒன்னும் பேசுறாங்க. குல்லுபுனி உன்சா வ இன்தாலத் சலாமத்துஹு யோமன் அலா ஆலத்தின் ஹதுபா மஹ்மூலு. அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு நாள் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர்களும் அந்த ஜனாசா கட்டிலில் பயணம் செய்துதான் ஆக வேண்டும். யாரும் இங்க உலகத்துல நிரந்தரமா வாழப் போவதில்லை. யாராக இருந்தாலும் அந்த அந்த ஜனாசா கட்டை, அந்த பாடை என்று தமிழில் கூறுவார்கள் அல்லவா, அந்த ஜனாசா பெட்டியில் பயணித்துதான் ஆக வேண்டும் என்று கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஓகேவா? அப்போ பாருங்க, அழகான இதெல்லாம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான படிப்பினை. சரியா? அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறந்த ஆண் பிள்ளை ஆகிறவர் இன் தாலத் சலாமத்துஹு, அந்த ஆண் பிள்ளை, அந்த பெண், அந்த பிள்ளையுடைய சலாமத் நல்வாழ்வு, அந்த ஆயுள் நீண்டதாக இருந்தாலும் சரியே, யௌமன் ஒரு நாள், அலா ஆலத்தின் ஹதுபா, சரியா? ஹதுபானா வளைந்த அமைப்பை கொண்ட ஒரு கருவி, அதாவது ஒரு பெட்டி. சவப்பெட்டி தான் வளைந்த கருவி நீங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப வளைந்ததுன்னா, அப்ப சவப்பெட்டியின் மீது ஒரு நாள் மஹ்மூலு சுமந்து செல்லப்படக்கூடிய, சுமக்கப்படுபவனாக இருக்கிறான். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒவ்வொரு மகனும் அவன் ஆயுள் நீண்டிருந்தாலும் ஒரு நாள் சவப்பெட்டியின் மீது அவன் சுமக்கப்படுபவனாக இருக்கின்றான். எவ்வளவு நாள் வேணா வாழட்டும், ஆயுள் நீண்டாலும் சரி, ஒரு நாள் சவப்பெட்டியின் மீது சுமக்கப்படுபவனாக இருக்கின்றான். ஓகேவா? இப்ப அதாவது நாடுகிறார்கள். அப்ப ஆலத்தின் ஹதுபா என்றால், ஹதுபா என்றால் வளைந்து இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆலத் என்றால் ஒரு கருவி. அசல் அர்த்தம் கருவி. இந்த இடத்துல என்னது? சாதனம். ஒரு என்னது? வளைந்து இருக்கக்கூடிய ஒரு சாதனம். ஓகேவா? அப்ப பாருங்க, ஐ குல்லு மண் உலித, பிறந்த ஒவ்வொருவரும், ஃபமஆலுஹு, அந்த பிறந்தவருடைய ஒவ்வொருவருடைய மீளும் இடமாகிறது, கடைசி இடமாகிறது, இறுதி முடிவாகிறது. இழல் மௌத்தி, மௌத்தின் பக்கமா இருக்கும். இப்ப பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய இறுதி இடம் என்னவாக இருக்கின்றது? மௌத்தின் பக்கம். இறுதியாக செல்வது மரணத்தின் பக்கமா இருக்கும். ஆலத்துல் ஹதுபா என்பது சேர்த்து அந்த ஆலத்துல் ஹதுபாவுக்கு அர்த்தமாகிறது சவப்பெட்டி. அந் அந்நஅஷு, ஜனாசாவை தூக்கி செல்லும் அந்த பல்லக்கு இருக்குல்ல, ஜனாசா இறந்தவர்களை தூக்கி செல்லும் அந்த பாடைன்னு தமிழ்ல சொல்லிடலாம். என்னது அது எல்லாமே, அதுக்கு பேரு என்னது? பாடை தான் சொல்லு. ஓகேவா? ஆனா அந்த ஜனாசாவை சுமக்கும் அந்த பல்லக்கு, அந்த சவப்பெட்டி என்று அர்த்தம். அந்நாசு. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த கவிதையை முடிச்சிட்டோம். அப்ப கவிஞர் என்ன செய்யறாரு? கோபம், யாருமே உதவி செய்யல, அதனால அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நடக்கட்டும். என்ன உயிரோட யாரு வாழ போறா?
ஒவ்வொரு மனிதனும் இறந்த மனிதன் மரணிக்க தானே செய்யணும். அதனால ரசூலுல்லாவின் உத்தரவின்படி நான் கொல்லப்பட்டாலும் ஏதோ ஒரு நாள் மரணிக்க போறேன், அது அந்த நாள்ல நான் மரணிக்கிறேன். அதனால் மரணம் என்பது எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்றபடி கவிஞர் கோபத்தில் இந்த கவிதையை பாடிவிட்டார்களா. அப்ப அதுக்கப்புறமா பாருங்க, காரூணிய நபிகளாரை பற்றி ஒரு செய்தியை கூறுகிறார்கள். எனக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. நபிகளாரிடம் நபிகளார் என்னை எச்சரித்தார்கள் தான், நான் கொல்லப்படுவேன் என்று என்னை எச்சரித்தார்கள். ஆனால் நபிகளாரிடம் போய் மன்னிப்பு கேட்டால் அவரிடம் ஆதரவு வைக்கப்படும் என்று எனக்கு செய்தி வந்தது. அதான் புஜைர் அவங்க கடிதம் எழுதினாங்கல்ல, நம்ம படிச்சோம்ல. ஆரம்பத்துல அவங்க சகோதரர் கடிதம் எழுதினாங்க காபுக்கு. என்னன்னு, இந்த பாரு, உன்னை ரசூல்லா கொல்ல சொல்லி உத்தரவிட்டாங்க. ஒண்ணு எங்கேயாச்சும் போயிருங்க, இந்த இடத்துல இருக்க வேணாம், ஏதாச்சும் தூரமான பகுதிக்கு போயிருங்க. இதை விட சிறந்த ஒரு உபதேசம் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு வாங்க, ரசூல்லா அவர்கிட்ட நேரடியா வந்து மன்னிப்பு கேட்டு நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நபிகளார் யாரையும் மன்னிக்காமல் இருந்ததில்லை, கண்டிப்பாக உங்களை மன்னிப்பார்கள். நீங்க இப்ப எங்க போனாலும் சஹாபாக்கள் நபிகளார் உத்தரவை கண்டிப்பாக நிறைவேற்ற தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, உன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே வழி, நபிகளாரிடம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ரசூலான நபிகளார் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தி காபா அவர்களுக்கு புஜைர் அவங்க சகோதரர் புஜைர் அவங்க லெட்டர்ல சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தியை தான் இந்த கவிதையில அவங்க கொண்டு வராங்க. கவிதை நம்பர் 36 படிங்க. நுப்பித்து, நான் அறிவிக்கப்பட்டேன். அன்ன ரசூலுல்லாஹி, நிச்சயமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்அதனி, என்னை எச்சரித்தார்கள். அவ்அத எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எச்சரித்தார்கள். வஅதனா வாக்குறுதி அளித்தார்கள் என்று சொல்லுவாங்க. அவ்அதனா கெட்ட விஷயத்த ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதியா கொடுத்தா அது எச்சரிக்கை. ஓகேவா? அப்ப என்ன எச்சரித்தார்கள்? அதாவது மரணத்தை கொண்டு என்ன எச்சரித்தார்கள்? ஆஹ் வல் அஃபு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் நபிகளார் இடத்தில் மன்னிப்பாகிறது மஅ்மூலு, ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று எனக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. இதான் புஜைர் அவங்க சொன்ன செய்தி. அந்த கடிதத்துல சொன்னாங்கல்ல, ரசூல்லா உன்னை எச்சரிச்சிருக்காங்கப்பா. ஆனா ரசூல்லா என்ன செஞ்சிடலாம், ரசூல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஏத்துப்பாங்கப்பா அப்படின்னு புஜைர் அவங்க லெட்டர்ல இருந்தது. அந்த செய்தியை தான் இந்த கவிதையில கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப அவ்அத என்பது லிஷரி, தீங்குக்குரியதா இருக்கும். சரியா? தீங்கான விஷயத்திற்கு தான் அவ்அத என்பார்கள். இப்ப நல்ல வாக்குறுதி கொடுக்கறது இல்ல, அதான் எச்சரித்தார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கிறோம். வாதன்னு சொன்னாங்கன்னா இப்ப சொர்க்கத்திற்கு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளான்னு சொல்றதுக்கு வாதன். அதே அல்லாஹ் நரகத்திற்கு, நரகத்தை கொண்டு எச்சரிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு அதன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நரகம் ஷர்ரு, சொர்க்கம்ன்றது கயிறு. இப்ப கயிறுக்கு வாத என்று கூற வேண்டும், ஷர்ருக்கு அத என்று கூற வேண்டும். அப்ப ஒரு கெட்ட விஷயத்தை வாக்குறுதியா கொடுத்தா அது அத, ஒரு நல்ல விஷயத்தை வாக்குறுதியா கொடுத்தா அதுக்கு அரபியில் வாத என்று பயன்படுத்த வேண்டும். சரியா? ஒயுருவா, இன்னும் அறிவிக்கப்பட்டது அந்த அராபியின், ஒரு கிராமத்து அரபியை அரபி அரபியரை தொட்டும் அறிவிக்கப்பட்டது. அன்னகு, நிச்சயமாக அந்த அராபி, அந்த கிராமத்து நபர், கூறினார் ஃபி துஆஇஹி, அவர்களின் பிரார்த்தனையிலே கூறினார்கள், யாமன் இதா வஅத வஃபா வ இதா அவ்அத அஃபா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அல்லாஹ்வை எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. யாமன், ஒருவனே, நீ வாக்குறுதி அளித்தால் வஃபா, நிறைவேற்றுவாய். வைதா அவ்அத, நீ எச்சரிக்கை செய்தால் அஃபா, மன்னிப்பாய். இதா வஅத வஃபா வ இதா உஅத அஃபா. எவ்வளவு எதுகை மோனையுடன் வஃபா அஃபா. சரி, வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்றுவாய், அதே போல் எச்சரிக்கை செய்தால் மன்னிப்பாய், அத்தகையவனே என்று ஒரு ஆராபி கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? வயுக்கால், இன்னும் சொல்லப்பட்டுள்ளது, வஅதஹு, அவனை எச்சரித்தான், ஹைரன் வ ஷர்ரன், நல்லது இன்னும் கெட்டதிலும் எச்சரித்தான். அப்ப ஷர்ருக்கும் வாத பயன்படுத்தப்படும் என்ற ஒரு கவுலும் சொல்லப்பட்டுள்ளது. சரியா? வாதகு, அவன் ஒரு இன்னார் எச்சரித்தான், ஹைரன் நல்லதிலும் கெட்டதிலும். இப்ப கீழே இன்னும் சொல்லப்பட்டது, இன்னமும் நிச்சயமாக விஷயமாகிறது, நம்ம அன்ஷத ஹாதல் வைத்த. அப்ப கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கவிதை எல்லாம் ரசூல்லாக்கு முன்னாடி இருந்து பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், இந்த கவிதை ஃபுல்லுக்கா ரசூல்லா பக்கத்துல உட்கார்ந்து பாடிட்டு இருக்காங்க.
அப்ப இந்த கவிதையை பாடிய சமயத்தில், இயற்றிய சமயத்தில், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல் அஃபு இந்தல்லாஹி மஅமூலு, மன்னிப்பென்பது அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. கவிதையில என்ன சொன்னாங்க கவிஞர் அவர்கள்? அல்லாஹ் ரசூலுல்லாவிடம் ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்குதுன்றாங்களே, அது ரசூலை இப்படி மாத்தி சொன்னாங்களா? இந்த ரசூலில்லாஹ் இல்ல, இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் என்னவாக இருக்கின்றது? மன்னிப்பு என்பது ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது, எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கவிதை 36 வரை முடித்து விட்டோம். இப்பொழுது 37வது கவிதையை நாம் பார்ப்போம். 37வது கவிதை. அப்பொழுது கவிஞர் அவர்கள் கடைசியாக அந்த சம்பவம் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அதாவது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் அச்சுறுத்துகிறார்கள். அச்சுறுத்திய பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நண்பர்களிடம் உதவி தேடுகிறார்கள், தஞ்சம் புக கேட்கிறார்கள். நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்லிவிட்டார்கள்? எங்களால் உதவி செய்ய முடியாது என்று சொல்ல, அதற்கு பிறகு நான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு, நான் இனிமேல் எல்லாரும் போங்க, எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அதுவே நடக்கட்டும், எனக்கு மரணம் நிர்ணயித்து இருந்தால் அந்த மரணமே வரட்டும் என்று, எப்படியும் பிறக்க பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு நாள் இறக்கத்தான் போகின்றன. அதனால் எனக்கு என்ன இல்லை, என்ன நடக்கணும் என்று நிர்ணயித்ததோ அதே இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். பிறகு ஒரு விஷயம் அவர்களுக்கு அந்த செய்தி வந்தது புஜைர் அவர்களுடைய சகோதரரிடமிருந்து. என்ன செய்தி? அல்லாஹ் ஆஹ் நபிகளார் எச்சரித்தார்கள் தான், ஆனால் அவர்களிடம் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டால், இப்ப தௌபா கேட்டால், அல்லாவிடம் தௌபா கேட்டு மன்னிப்பு கேட்டு நபிகளாரிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அல்லாஹ் ரசூலுல்லாவும் மன்னித்து விடுவார்கள் என்ற செய்தி இவர்களுக்கு வருவதை இந்த கவிதையில் எடுத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு நபிகளாரை பற்றி ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். மஹ்லன், இந்த விஷயத்தில் நபிகளாரை பற்றியும் குர்ஆனை பற்றியும் இதிலே நம்மளுக்கு அழகாக சொல்கிறார்கள். பாருங்க, உங்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சரியா? அந்த குர்ஆனின் மூலம், அந்த குர்ஆனிலே பல உபதேசங்கள் இருக்கின்றன. அந்த உபதேசங்களின் மூலம் என்ன செய்கிறா நீங்கள் அந்த உபதேசங்கள் மூலம் உங்களுக்கு அது வழிகாட்டுகின்றது என்பதையெல்லாம் கவிஞர் அவர்கள் இந்த கவிதையில், இப்ப நம்ம பார்க்க போற கவிதையில் கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். பார்ப்போமா? மஹ்லன், பொறுங்கள். மஹ்லன் என்ன அர்த்தம்? கொஞ்சம் தாமதியுங்கள், பொறுங்கள் என்று அர்த்தம். ஹதாக்க, உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. அல்லதி அஅதாக, உனக் உங்களுக்கு வழங்கினானே அத்தகையவன் உங்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான். சரியா? அப்ப அல்லாஹு தாலான்னு அர்த்தம். ஹதாக்க, சரியா? இப்போ உங்களுக்கு வழங்கினானே, எதை வழங்கினான்? நாஃபிலத்தல் ஃபுர்கானி, கெட்டதையும் ஹக்கை உண்மையும் பாத்தில் பொய்யையும் உண்மையும் பொய்யையும் பிரித்து அறியக்கூடிய அந்த ஜியாதத். நாஃபிலத் அசல்ல அதிகப்படியானதுன்னு அர்த்தம், இங்க குர்ஆன்னு அர்த்தம் வைக்கணும். உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய வேதமான குர்ஆனை உங்களுக்கு வழங்கினானே, அத்தகையவன் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். ஃபீஹா, அந்த குர்ஆனிலே இருக்கின்றது, அந்த நாஃபிலாவிலே இருக்கின்றது, அந்த குர்ஆனிலே இருக்கின்றது. மவாஇதும் வ தஃப்சீலு, உபதேசங்களும் விரிவுரைகளும் அந்த குர்ஆனிலே இருக்கின்றது. சரியா? அப்ப அப்ப இது ரொம்ப இலகுவானது. அதனாலதான் என்ன செய்யல, பெரிய ஷரஹோ ஏதோ விரிவுரையோ இதுல கொடுக்கல. ஓகேவா? ஏன்? ரொம்ப இலகுவான அர்த்தம் தான் இது. மகளன், நீங்கள் சற்று அல்லாஹ்வின் தூதரே, நபிகளாரின் தூதரே, சற்று பொறுமை கொள்வீராக. அதாக்க, உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நேர்வழி காட்டினான். சரியா? இது காட்டினான்னு செய்தியா கூட சொல்லலாம், இல்லாட்டி ஒரு துவாவா கூட சொல்லலாம். எப்பவுமே செய்யற ஒரு துவா தான், உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக அப்படின்னு. என்னது? ஒரு துவாவாக கூட சில ஷரஹ்ல எழுதுறாங்க. சரியா? அப்ப அல்லதி அத்தாக்க, இப்ப அல்லதி அத்தாக்கன்றதை யாரு? அல்லாஹுவை குறிக்குது. சரியா? அப்ப திருக்குர்ஆனை வழங்கியவன், உங்களுக்கு குர்ஆனை வழங்கி அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது சில ஷரஹ்ல இது துவா. சரியா? சாதாரணமா நேர்வழி ரசூலுல்லாஹ் நேர்வழியில தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் என்னது, இந்த துவான்றது பொதுவா எல்லாருக்கும் செய்யற துவா தான். உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்ஹம்து சூரால வருதுல,
அப்ப நம்மளுக்கு நேர்வழி இருந்த போதிலும் நம்ம இஹ்தின சிராத்தை நம்ம கேட்கிறோம்ல, அந்த மாதிரிதான் இது பொதுவாவே கேட்கக்கூடிய ஒரு துவா. சரி, அவங்களுக்கு நேர்வழி காட்டட்டுமாக அல்லாஹு தாலா அப்படின்னு. ஓகேவா? குர்ஆனை வழங்கிய ஹக்கியும் பாக்கியும் பிரித்து காட்டக்கூடிய அந்த குர்ஆனை வழங்கிய அந்த குர்ஆனிலே அந்த நாஃபிலாவில் இருக்கின்றது என்ன இருக்கின்றது? மவாயீத் உபதேசங்களும் தஃப்சீலு இன்னும் தெளிவான விளக்கங்களும் என்னது தெளிவான விளக்கங்களும் இருக்கின்றது. இப்ப பாருங்க, அந்நாஃபிலத்து என்பது அஸ்ஸியாதத்து அதிகம் என்று அர்த்தம். அதனாலதான் மின்ஹு இந்த அர்த்தத்தில் இருந்துதான் இருக்கின்றது. அந்நாஃபிலத்து ஃபி ஸலாத்தி தொழுகையிலே நாஃபிலான தொழுகை, நஃபிலான தொழுகை. நஃபில்னா அதிகப்படியான உபரியான தொழுகைன்னு சொல்லுவாங்கல்ல. அசல் ஃபர்லுகளை கடந்து மிச்ச எல்லா ஃபர்லு வாஜிபுகளை கடந்து மத்த எல்லாமே உபரியான தொழுகை. அதாவது எக்ஸ்ட்ரா அதிகப்படியா நம்மளே இஷ்டப்பட்டு தொழுகிறது. அல்லாஹ் கடமையாக்கவில்லை, நம்மளே இஷ்டப்பட்டு தொழுகிறது. சரியா? அதுதான் நாஃபிலா. அதேதான் அதிகம் என்ற அர்த்தம். தொழுகையில நஃபில் தொழுகை நம்ம தொழுகிறோம்னா அந்த நஃபிலுக்கு என்ன அர்த்தம்? உபரியான வழக்கங்கள் என்று அர்த்தம். இது ஜியாதத்துன்ற அதுக்கு அர்த்தம். ஓகேவா? அதே அர்த்தம் தான் இங்கேயும் அந்நாஃபிலத்துக்கு ஜியாதத் அதிகப்படியானது என்று அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் இங்க நாஃபிலாத்தை கொண்டு குர்ஆனை குறிப்பிடுகிறார்கள். அப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இங்கே ஏன் குர்ஆனுக்கு நாஃபிலத் என்று கூறினார்கள் என்று நம்மளுக்கு கேட்கும் பொழுது, குர்ஆன் என்னும் பரிசை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். நாஃபிலத்துக்கு ஜியாதத் என்று வந்துள்ளது. அந்த ஜியாதத்திற்கு நாம் அர்த்தம் வைக்கும் பொழுது என்னன்னு சொல்லலாம்? ஜியாதத்தான ஒரு சங்கை, நபிகளா சங்கையானவர்கள், அதற்கும் மேல கூடுதல் சங்கையாக, அதிகப்படியான சங்கையாக, ஒரு பரிசாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். அப்ப குர்ஆன் எனும் ஃபுர்கானா ஹக்கு பாத்திலை பிரித்து காட்டக்கூடியது. அப்ப ஹக்கு பாத்திலை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் எனும் பரிசை உங்களுக்கு வழங்கினானே, அத்தகைய அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டுமாக, நேர்வழியில் தொடர செய்யட்டுமாக. சரியா? ஃபீஹா இன்னும் அந்த குர்ஆன் என்னும் பரிசிலே இருக்கின்றது மவாஇது வ தஃப்சீல் உபதேசங்களும் இன்னும் விளக்கமும் அந்த குர்ஆன் என்னும் பரிசிலே இருக்கின்றதே. அத்தகைய குர்ஆனை உங்களுக்கு வழங்கிய அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டுமாக? நேர்வழி காட்டட்டுமாக, நேர்வழியை தொடர செய்யட்டுமாக. அப்படிப்பட்ட சேட்டுமாக கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. எதுக்கு பொறுக்க சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க நபிகளாரே, யார சூழல்லா, நீங்கள் மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க, நான் சொல்றது ஒரு தடவை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நபிகளாரிடம் ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்க போகிறார்கள். தொடர்ந்து நாம் அடுத்த பாடத்தில் அதை காண்போம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.